அனைவருக்கும் வணக்கம். ஜெய்ஸ்ரீ நாட்டியாலய அன்போடு வரவேற்கின்றது. இன்றைய பதிவில் திருக்குறளில் ஒரு பார்வை என்ற பகுதியில் 15வது அதிகாரம் பிறனில் விழையாமை. குறளும் பொருளும். பிறன் பொருளால் பெற்றொழுகும் பேதமை ஞாலத்து அறம்பொருள் கண்டார்கண் இல். பொருள்: இன்னொருவனுக்கு உரிமையான அவனுடைய மனைவியின் மேல் காம இச்சை கொண்டு அலைகிற மூடத்தனம் இல்லறத்தின் அர்த்தத்தை அறிந்தவர்களிடம் இருக்காது. அரண்கடை நின்றாருள் எல்லாம் பிறன்கடை நின்றாரின் பேதையார் இல். இல்லற ஒழுக்கத்தில் கடை கெட்டவர்கள் எல்லாரிலும் இன்னொருவனுடைய மனைவியின் மேல் காம ஆசை கொண்டு அவனுடைய வாசலுக்கு போகிற மூடன் வேறு யாரும் இல்லை. விழிந்தாரின் வேறல்லர் மன்ற தெளிந்தாரில் தீமை புரிந்து ஒழுகுவார். தன்னை மிகவும் நம்பியிருந்தவனுடைய மனைவியின் காம இன்பத்தை விரும்பி அலைகிற ஒருவன் செத்த பிணத்துக்கு ஒப்பான். எனைத்துணையர் ஆயினும் எல்லாம் தினைத்துணையும் தேரான் பிறரில் புகழ். யாரானாலும் சிறிதேனும் எண்ணி பார்க்காமல் இன்னொருவனுடைய மனைவியின் மேல் காமம் கொண்டு அவனுடைய வீட்டுக்குள் நுழைகிறவன் வேறு என்ன சிறப்புடையவனானாலும் என்ன பயன்? எளிதன இல்லிரப்பான் எய்தும் எஞ்ஞான்றும் விழியாது நிற்கும் பழி. செல்வத்தாலும் செல்வாக்காலும் இந்த குற்றத்தை எளிதாக செய்துவிடலாம். ஆனால் அதன் விளைவு எளிதாக கிடைக்கிறதென்று லேசாக மதித்து பிறனுடைய மனைவி எடுத்து கொண்ட காம ஆசையினால் நெறிக்கடந்து நடந்து கொள்ளுகிறவன் என்றும் நிலைக்கக்கூடிய பழியை அடைவான். நெறி கடந்து நடந்து கொள்ளுகிறவன் என்றும் நிலைக்கக்கூடிய பழியை அடைவான். பகை, பாவம், அச்சம், பழி என நான்கும் இகவாமாம். பகை, பாவம், அச்சம், பழி என நான்கும் இகவாவாம் இல்லிரப்பான் கண். இன்னொருவனுடைய மனைவி இடத்தில் காம தொடர்பு நாடுகின்றவனுக்கு அதனால் உண்டாகும் பகைமையின் மஞ்சினமும் குற்றத்தின் பாவமும் கண்டு கொண்டால் என்னவாகுமோ என்ற அச்சமும் பிறர் பேசும் பழிச்சொல்லும் ஆகிய நான்கும் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். அரணியலான் இல்வாழ்வான் என்பான் பிறனியலான் பெண்மை நயவாதவன். அரணியலான் இல்வாழ்வான் என்பான் பிறனியலால் பெண்மை நயவாதவன். இல்லறம் ஒழுங்காக நடைபெறுவதற்கு பிறனில் விழையாமைதான் பிரதானம். இல்லற முறைப்படி குடும்ப வாழ்க்கை நடத்துகிறவன் யாரென்றால் இன்னொருவனுடைய இல்லறத்துக்கு வாழ்க்கைப்பட்டிருக்கிற பெண்ணின் காம இன்பத்தை விரும்பாதவனே. பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அறனொன்றோ ஆன்ற ஒழுக்கு. வேறொருவருடைய மனைவியை காமக்குறியோடு கண்ணெடுத்தும் பார்க்காத மன உறுதியை யோகியர்கள் தங்களுடைய தர்மமாக கொள்வார்கள். அது மட்டுமன்று, அவர்களுடைய ஒழுக்கமே அதுதான். நலக்குரியார் யாரெனின் நாம நீர் வைப்பின் பிறர்க்குரியால் தோல் தோயாதார். மன உறுதியுள்ளவர்கள் உலகத்தில் வெகு சிலரே. அதனால் இந்த குற்றம் உலகத்தில் அச்சம் உண்டாக்கத்தக்கதாக இருக்கிறது. அப்படி அச்சம் தரக்கூடியதாக உள்ள இந்த உலகத்தில் மெச்சத் தகுந்தவர்கள் யாரென்றால் இன்னொருவருடைய மனைவியை காம ஆசையினால் தீண்டாதவர்களே. அரண்வரையான் அல்ல செய்யினும் பிறன்வரையால் பெண்மை நயவாமை நன்று. அரண்வரையான் அல்ல செய்யினும் பிறன்வரையால் பெண்மை நயவாமை நன்று. இல்லற நெறியின் வரம்புக்கு மீறிய வேறு குற்றங்களை செய்துவிட்டாலும் இன்னொருவருடைய வரம்புக்கு உட்பட்டவளான அவன் மனைவியோடு காம இன்பத்தை விரும்பாதிருக்கும் ஒரு நல்ல காரியமே நல்ல அறமாகும்.
அனைத்து குழந்தைகளும் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளின் நெறியும் அதன் பொருளும் உணர்ந்து நன்கு கற்று பலன் பெற்று வாழ்வாங்கு வாழ நல்வாழ்த்துக்கள். எங்கள் நாட்டியாலயாவில் தையல், இசை, நடனம், யோகா, வயலின் பயிற்சி மிக சிறந்த முறையில் அனைவருக்கும் பயிற்சியளித்து கொண்டு வருகின்றோம். 5 முதல் 60 வயது வரை விருப்பமுள்ளவர்கள் பயிற்சியில் சேர்ந்து நற்பலனை பெற்று நலமுடன் வாழ நல்வாழ்த்துக்கள். எங்கள் தொடர்பு எண்ணை தொடர்பு கொண்டு அழைப்பு விடுத்து விவரங்கள் தெரிந்து பயிற்சியில் சேர அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி, வணக்கம்.